வணக்கம் மக்களே. உங்கள் எல்லாத்துக்கும் பிளாக் ஷீப்பில் ஐயாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருப்பான். அவனை பற்றி உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அந்த நாதாரி ரீசண்டாக ஒரு சில்மிஷ வேலை பண்ணியிருக்கான். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் ஷீப்லேருந்து இவனுக்கு ஒரு கொலாபரேஷன் பண்ணி இந்த மாதிரி அனாதாசிரமத்துக்கு ஃபண்ட் கலெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அதுக்கு ஒரு பொண்ணு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணோட ஐடியில் போய் மெசேஜ் பண்ணி தப்பாக பேசியிருக்கான். உன் லிப்ஸு நல்லா இருக்குது, நீங்கள் பான் வீடியோஸ் எல்லாம் பார்ப்பீங்களா, அப்படி இப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட வலின்னு வலிஞ்சு ஒரு செக்ஸுவலாக அப்யூஸ் பண்ணியிருக்கான் அந்த பொண்ணை. இது ஒரு நேராக போய் தான் ஒரு பொண்ணை வாலண்டரியாக செக்ஸுவல் அப்யூஸ் பண்ணணுன்னு இல்லை. ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு தெரியாத பொண்ணுக்கிட்ட ஒரு ஃப்ளர்ட் பண்ணுறதும் ஒரு செக்ஸுவல் அப்யூஸ் தான். ஃப்ளர்ட் பண்ணுறது கூட இவன் பண்ணல, ஓப்பன் டாக்காக தான் பேசியிருக்கான். நீங்கள் உங்கள் லிப்ஸ் நல்லா இருக்குது, நீங்கள் பான் வீடியோலாம் பார்ப்பீங்களா, நீ தனியாக இருக்கியா இல்லை யார் கூட இருப்ப, இந்த மாதிரி பயங்கரமாக பேசியிருக்கான். நீ வீட்டில் சட்டை போட்டிருப்பியா, நான்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் சட்டை போடாமல் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் ஜிம் பாடி போடுறதுக்கு சட்டை போடாமல் ஃபோட்டோஸ் எல்லாம் அனுப்பிவிட்டு அந்த பொண்ணை அப்யூஸ் பண்ணுற ட்ரை பண்ணியிருக்கான். இந்த மாதிரி நான் அட்ஜஸ்ட்மெண்ட் கூப்பிடுறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதை ஃபுல்லாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு இருந்திருக்கு. ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும்போது தலைவன் ஐஓஎஸ் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, சாரிப்பா, இதுக்கப்புறம் உங்கள்கிட்ட கிஸ் எல்லாம் கேட்க மாட்டேன், என்ன ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தலைவனுக்கு இது பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் இல்லை நான் ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுக்கலைன்னொன்னே திரும்ப அந்த தலைவன் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி பேசிக்கிட்டே இருந்திருக்கான். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ரிலீஸ் பண்ணி விட்டுருச்சு. அதுலேருந்து ஐயாஸை பல பேர் வச்சு செஞ்சிட்ருக்காங்க. ஏன்டா யார் என்னன்னே தெரியாத பொண்ணுக்கிட்ட இப்படித்தான் வாலண்டரியாக போய் உன்னோட லிப்ஸு நல்லா இருக்குது, நீ தனியாக இருக்கியா, நீ பான் வீடியோ பார்ப்பியாங்கிற மாதிரிலாம் கேட்பேன். உன் அக்கா தங்கச்சி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நீ இந்த கேள்வி கேட்பியா அப்படிங்கிறத தான் நம்ம கேட்கணும். இதே இடத்துல இவனோட அக்காவோ தங்கச்சியோ யாராவது இந்த மாதிரி நம்ம கேள்வி கேட்டால் இவன் சும்மா இருப்பானா? இல்லை அவங்க வீட்டு பொண்ணுன்னா ஒரு இது, மற்ற பொண்ணுங்கன்னா இது அப்படிங்கிற மாதிரி தானே இருக்குது நீங்கள் பண்ணுறது. இந்த மாதிரி ஆளுகளெல்லாம் கடுமையாக கண்டிக்கணும். காவல்துறை இதுக்கு ஒரு தக்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.